ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் திரும்பவுமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனம் ஏற்கனவே சொன்னது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் ஒரு திருமண காரியம் நம்ம வீட்டில் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? பத்திரிக்கை வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? முதல்ல பேர் எழுதுவோம். ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? பேர் எழுதிடுவாங்க. ஏன்? யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ பத்திரிக்கை அடிக்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட பத்திரிக்கை அடிக்கும் போது எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 500 பேர் வராங்கங்க அப்படின்பாங்க. 500 பேர் எதிர்பார்க்குறோம் அப்படிம்பாங்க. அப்போ பத்திரிக்கைக்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா, 500 பேரா? அப்போ ஒரு 800 பத்திரிக்கையாவது நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்கணும். ஏன்? 500 பேர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ 500 பத்திரிக்கை தானே அடிக்கணும். ஏன் 800 அடிக்க சொல்கிறாங்க? ஆஹா, அப்படி இல்லை. அதிகமாக வச்சாதான் 800 பேருக்கு வச்சாதான் அட்லீஸ்ட் எத்தனை பேர் வருவாங்க? 500 பேராவது வருவாங்க. அதுதான் அர்த்தம். அப்போ இது ஒரு உலகத்தினுடைய சிஸ்டமே அப்படிதான். 1000 பேருக்கு நீங்க அழைச்சிங்கன்னா 800 பேர் வருவாங்க. அப்படிதான். இப்போ சுவிசேஷமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க அப்படின்னா 10,000 பேர் தான் அந்த சுவிசேஷத்தையே வாசிப்பாங்க. 10%. அந்த 10,000 பேர்ல 1000 பேர் தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இது குறிப்பு. இது ஆய்வுல சொல்லப்பட்ட கட்டுரை. அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதான், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது. நீங்க நிறைய பேர் கூப்பிடுங்க, அப்பதான் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படி சொல்லல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். சந்தைக்கு போறோம், காய்கறி வாங்குவோம், கூறு 10 ரூபான்னு சொல்லி எல்லா காயும் வச்சிருக்கிறாங்க. கேரட் வச்சிருக்கிறாங்க, பீன்ஸ் வச்சிருக்கிறாங்க. நீங்க போய் என்ன பார்ப்பீங்க? ஒரு கேரட் ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க, ஒரு 20 தட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன எப்படி பார்த்து எடுப்பீங்க? எல்லாருமே சகோதரிகள். எல்லாமே 10 ரூபா தான். எல்லாமே ஒரு மூட்டையில இருந்து கொட்டினது தான். பார்த்து எடுப்பீங்களா? சொத்தை எதுவும் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதான் அச்சையாவில் நீங்க உருளைக்கிழங்கு வாங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அது பொறுக்கிறதுல கடைக்காரங்களே சொல்லிடுவாங்க. எனக்கு ஒரு தடவை ஒரு அக்கா கூப்பிட்டு சொன்னாங்க, உருளை சூப்பரா பொறுக்குது பார்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்து தான் பொறுக்கும் உருளைக்கிழங்குல. அப்படி அதுக்கு எனக்கு கூட தெரியாது, ஆனா அதுக்கு தெரியும். அப்போ தட்டு எல்லாம் 20 தட்டும் 10 ரூபா தான். ஒவ்வொரு தட்டும் 10 ரூபாய்க்கு தான் வச்சிருக்கிறாங்க. ஒரே மூட்டையில இருந்து வந்தது தான், ஒரே காட்டுல இருந்து வந்தது தான். ஆனாலும் நம்ம போய் என்ன பண்றோம்? அதை தேடுறோம். எதுல அதிகமா இருக்குதுன்னு தேடுறோம். நான் எப்படி எடுப்பேன்னா, எதுல அதிகமா இருக்குதோ அதை தேடிடுவேன். அதுக்கப்புறம் தான் அதுல எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். இதுல நிறைய வச்சிருக்காங்க, இதுல 3 பீட்ரூட் கிழங்கு தான் இருக்குது, இதுல 4 இருக்குது, அப்போ அதை எடுத்துருவேன். இந்த கடையில் என்ன இத்தினூண்டு தான் வச்சிருக்காங்க, அந்த கடைக்கு போவோம், அந்த கடையில் நிறைய வச்சிருக்காங்க, அதே 10 ரூபாய்க்கு போறோமா இல்லையா? அதுதான் சூஸ் பண்றது. என்ன பண்றது? இப்போ ஆண்டவர் இந்த அழுந்தலைப்பூர் கிராமத்துல எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். பாவத்துல சாபத்துல கடந்து கஷ்டப்படுற மக்களே, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் விடுதலையை கொடுக்குறேன், உங்க வியாதியிலிருந்து நான் குணத்தை கொடுக்குறேன், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நான் மாத்தி கொடுக்குறேன், உங்களுக்கு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை தரேன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆனா சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது உங்களை தான். அல்லேலூயா. எப்படி அந்த 10-20 தட்டுல நல்ல தட்டு, நல்ல சொத்தை இல்லாத நல்ல குவான்டிட்டி அதிகமா இருக்கிற அந்த காயை நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப 20 தட்டு இருந்தாலும் எத்தனை தட்டு தான் வீட்டுக்கு போக போகுது? ஒரு தட்டோ 2 தட்டோ தான் போக போகுது. அது மாதிரி எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரால யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவங்க தான் தேவனுடைய சமூகத்துல அந்த சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதனால எப்பவுமே கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா நினைக்க கூடாது. இந்த குறைஞ்ச கூட்டத்துல நீங்க இங்க இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் பார்ப்பார். மிகப்பெரிய திரள் கூட்டத்துல அவர் ஆண்டவர் பார்க்கல அது பண்றது இல்ல. வசனமே சொல்லுது, பயப்படாதே சிறு மந்தையே அப்படிங்கிற. சின்ன மந்தையை தான் ஆண்டவர் விரும்புறார். ஸ்கூல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா 7வது 8வது 9வது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பு பிரிச்சிருக்கும் போது ஒரே கிளாஸ்ல 70 பேர் 80 பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதே 7வது 8வதுல வெறும் 20 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு டீச்சராக, ஒரு ஆசிரியராக யாருக்கு ஈஸியா இருக்கும்? 20 பேசக்கூடாது, இங்க கவனிங்க.
20 ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த கிளாஸ்ல ஈஸியா இருக்குமா ஹேண்டில் பண்றது? 70 பேர் அதே கிளாஸ்ல 70 பேர் இன்னொரு ஸ்கூல்ல இருக்கிறாங்க, அந்த டீச்சருக்கு ஈஸியா இருக்குமா? 20 பேர் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஆசிரியர்கள் என்ன ஈஸியா இருக்கும். ஏன்னா இருக்கிறது 20 பேர் தாங்கும் போது அவங்களை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நான் படிக்கும் போதெல்லாம் என் கிளாஸ்ல 78 பேர், ஒரே கிளாஸ்ல எத்தனை பேர்? 78 பேர். கிளாஸே பாத்தீங்கன்னா இங்க இருந்து அது வரைக்கும் இருக்கும் அந்த கிளாஸ் ரூமே. இங்க இருந்து கடைசியில உட்காந்துருக்கணும், பாக்குறதே கஷ்டம். 78 பேர்னா பாத்துக்கோங்க. அந்த 78 பேர்த்தையும் சமாளிச்சு எல்லாத்துக்கும் பாடம் நடத்தி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அதே ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 20 பேர் தான் இருக்கிறாங்க, 25 பேர் தான் இருக்கிறாங்க. அச்சயா படிக்கிற ஸ்கூல்லாம் 4 பேர் தான், 5 பேர் தான் போன வருஷம் 9ஆவதுல நினைக்கிறேன், 10 பேர் தான் கேர்ள்ஸ், அவ்வளவுதான் பாய்ஸ். அது மாதிரி கம்மியா, அப்படி கம்மியா இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணபடி டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு ஸ்டைல். ஆமா ஆமா சுபாவம். அப்படி வச்சுக்கோ. நான் நல்லா படிப்பேன், என் மனைவி நல்லா படிக்கும். அப்படியே என் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கிறது இனிமே தான் தெரியும் ரிசல்ட். அல்லேலூயா. ஆமா எல்லாம் படிச்சுக்கோ, அப்படி ஒன்று பார்த்துக்கலாம். சரி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே தேவனை சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். என் ஆண்டவர் இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் என்னை இந்த சர்ச்சைக்கு வர வச்சிருக்கிறாரே, இந்த வார்த்தையை கேட்கும்படி வச்சிருக்கிறாரே, அதே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா இருக்கிறத பாக்குறதே இல்லை, இல்லாததை குறித்தே கவலை. இருக்கிற சூழலை குறிச்சு எதுவுமே யோசிக்க மாட்டான். என்ன இந்த வீடு இப்படி இருக்குது, இத்துளூண்டு இருக்குது, இந்த வீட்டில் காத்து வரல, இந்த வீட்டில் வெப்பமா இருக்குது அப்படிம்பாங்க. வீடே இல்லாம எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறா டெய்லி. இன்னைக்கும் நம்ம பாக்குற இதுலயே வீடே இல்லை, பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குற சின்ன சின்ன பிள்ளைங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்கள அப்படியே பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சு, குப்பை தொட்டி பக்கத்துல படுக்க வச்சு, ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு, இந்த குறத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களெல்லாம் அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கை இதே உலகத்துலதான். அப்ப அவர்களை காட்டிலும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். அவர்களை காட்டிலும் பாதுகாப்பா இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு டிவி, ஒரு யூடியூப் சேனல்ல அப்படிப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்துல இருக்கிறவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இப்படியே வருஷ கணக்கில் படுத்து தூங்குறீங்களே, பிள்ளைங்கள்லாம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க, பக்கத்துல குப்பை தொட்டி இருக்குது, இவ்வளோ பஸ் போகுது, 2 வீலர் போகுது, அந்த புகையெல்லாம் உங்க மேல படுது, உங்களுக்குலாம் எப்படி, உங்களுக்கு அதெல்லாம் ஒத்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஒரு சகோதரி சொல்றாங்க, வேற வழி இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. என்னது வேற, விரும்பி அப்படிலாம் இருக்குல்ல, போய் ஆசைப்பட்டெல்லாம் ரோட்ல படுத்து தூங்கணும்னு யாருக்கு ஆசை இருக்க போது கொசுக்கடியில. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தங்குற ரூம்ல ஒரே ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில். அந்த இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று இல்லை, கொசு பின்னி எடுத்துருச்சு. இரவு முழுவதும் சிவராத்திரி மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் தான். அப்போ அதை நினைச்சு பார்த்தேன், ஒரே ஒரு நாள் கொசுகடியில தூங்குற நமக்கே இப்படி இருக்குதுன்னா, வருஷம் ஃபுல்லா கொசுகடியிலே கடக்கிற கூட்டம் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப தேவன் அவர்களை பார்க்கலும் நம்மளை எப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். அவர்களை பார்க்கலும் நம்மளை மேன்மையாக தான் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, பெரிய பெரிய கட்டடத்தோட ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பல பேர் பல பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வேதனையில் இருக்கிறாங்க. வேற வழி இல்லை, அப்படிதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி. வீடு மேல வீடு, பெரிய பங்களா இருக்குது, பணம் நிறைய இருக்குது. ஆனா கணவர் வேற ஒரு மனைவியோட, இன்னொருத்தருடைய மனைவியோட தொடர்புல இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு மனைவி போன்ல சொல்றாங்க, ஜெபம் பண்ற சொல்லி சொல்றாங்க. என்ன பண்ண, பணம் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, அவங்க வீடை பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்குது, பெரிய பங்களாவா இருக்குது. 3-4 பெட்ரூம் இருக்கும் போல் இருக்குது, கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். அப்படியே ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டா இருக்குது. பணம் பயங்கர பணம், பயங்கரமான பிஸ்னஸ் மேன் அவரு. நிறைய பணம் குவிஞ்சு கிடக்குது. பிள்ளைங்களுக்குலாம் வேன்லாம் கிடையாது, கார் தான். ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு 2 பிள்ளைங்களுக்கு கார் தான். ஆனா அந்த சகோதரி அழுகுறாங்க, கணவர் இப்படி இல்லீகலான ஒரு இதில் இருக்கிறார் பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். இதை எப்படி சரிப்படுத்த முடியும்? பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியுமா? இதை பணத்தை கொடுத்து இல்லை சொத்தை வச்சு? அதனால எப்பவுமே இல்லாத ஒரு குறிச்சே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இருக்கிறத வச்சு, அப்பா இந்த வரைக்கும் வச்சிருக்கிறீங்களே, இந்த அளவுக்கு ஒரு கணவர் கொடுத்துருக்கிறீங்களே,
இந்த அளவுக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறீங்களே, இந்த அளவுக்கு ஒரு தாய் தகப்பனை தந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியே நன்றி தான். த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் ஹார்ட். நன்றி அறிதல் உள்ள இருதயம். இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஆசீர்வாதங்களை அப்படியே ஈர்த்து கொள்ளும். என்றைக்கு நம்முடைய இருதயம் நன்றி உள்ளதாய் மாறுகிறதோ, அது உலக மனிதர்களாக இருக்கிற சக மனிதர்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உங்களுக்குள்ளாலும் சரி, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைபடாது. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவான், கண்ணை மறைச்சிருவான். மறைச்சிட்டு கொடுக்காத ஆசீர்வாதங்களே ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். பாரு, நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை, பாரு நம்மளுக்கு நல்ல கணவன் இல்லை, அந்த அக்காக்கெல்லாம் பாரு சூப்பராக இருக்கிறார் கணவர், அந்த அக்காவை கேட்டால் தான் தெரியும் அந்த கணவர் என்னென்ன பண்ணுறாருன்ட்டு. அந்தந்த கணவர் அந்தந்த மனைவிக்கு தான் தெரியும். ஆழ்வின் பிரதர் எப்படின்ட்டு நீங்களாம் ஒரு மனசு வச்சிருப்பீங்க. பிரதரா, அவர் நல்ல பிரதர், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், ரொம்ப நல்ல அண்ணா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆழ்வின் பிரதருடைய சுயரூபம் என்னங்கிறது மனைவிக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அது மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தான் இருக்கும். அதனால எப்பவுமே தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா உங்களால தாங்க முடியும் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களால தாங்க முடியாத சுமையை ஒரு நாளும் தேவன் என்ன பண்ணுவதில்லை, கொடுப்பதே இல்லை. பிரதர், எனக்கு ஒரு ஓவர் பிரச்சனை பிரதர், அந்த ஓவர் பிரச்சனைக்கு மேல உனக்கு ஒரு பவர் இருக்குது உள்ள. அல்லேலூயா. அதை ஜெயிக்கக்கூடிய பவர் உனக்குள்ள வச்சுட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை அனுப்பிவிடுவார். 50 கிலோ தூக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை முதல்ல உன் சத்துவ உடம்புல வச்சுட்டு தான் 40 கிலோ வெயிட்டை கொடுப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், 40 கிலோ வெயிட்டை என்னால தூக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த 40 கிலோ இல்ல, 40க்கும் மேல 50 கிலோ கூட உங்களால தூக்கக்கூடிய பவரை, அந்த சத்துவத்தை, அந்த பலனை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. சோதனை டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் நீ தான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, ஆன்சர் பேப்பரையும் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து அதை பார்த்து என்ன பண்ணிரு, எழுதிரு. அதான் சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கு. அப்படின்னா என்னது, அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு வழி, அதையும் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவார். அப்படிதான் தேவன் நம்மளை வழி நடத்துவாரே ஒழிய ஒரு நாள் உங்க பிரச்சனையில உங்க போராட்டத்துல உங்களை கைவிட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. உங்களை அள வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் புலம்புவது அவருக்கு பிரியம் அல்ல, உங்கள் புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். நீங்கள் துக்கத்தோடு இருப்பதற்காக துக்கம் உங்க வாழ்க்கையில வரல, உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற அந்த காரியத்திற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. கணவர் கஷ்டமா தெரிய மாட்டாங்க, மனைவி கஷ்டமா தெரிய மாட்டாங்க, பிள்ளைங்க கஷ்டமா தெரிய மாட்டாங்க, கடன் பிரச்சனைகள் எதுவும் கஷ்டமா தெரியாது. ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறார். யார் இருக்கிறா? இவைகளை காட்டிலும் பெரியவர், உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். பிசாசு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஆண்டவரை சின்னதா காமிச்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையே பெருசா காமிச்சிட்டே இருப்போம். ஐயோ, இந்த மாசம் என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, இந்த வாரம் என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது. வசனம் சொல்லிடுச்சு, நாளைக்காக. அவ்வளவுதான். வார்த்தைக்கு கீழ்படிங்க ஃபர்ஸ்ட். பிரதர், இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி பிரதர் இருப்பேன் அப்படிலாம் கேட்பீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. அப்படி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு. உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சகோதரன். இந்த சகோதரனுடைய ஆரம்பம், இந்த சகோதரனுடைய ஆரம்பம், நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வலி வேதனையை கடந்து வந்தீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தீங்க, எப்படிப்பட்ட வேதனைகளை கடந்து வந்தீங்க, சொல்ல முடியாத பல பிரச்சனைகள். கனவு நேற்று ஒரு செய்தி போட்டிருந்தான், சொல்லலை, நான் விட்டுருங்க, பார்த்தேன், மனசு கஷ்டமா இருந்தது, அதெல்லாம் சொல்றதற்கு. 3 பெண் பிள்ளைகள், தகப்பன் இந்த 3 பெண் பிள்ளைகளையும் அபியூஸ் பண்ணியிருக்கிறான். அதை செய்தியா போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி யாரா எனக்கு அனுப்பியிருக்கிறான். ஏன்டா அவனுங்க, நானே பாசிட்டிவா தேடி ஓடுற ஆள் இப்பெல்லாம் நெகட்டிவ் மெசேஜா அனுப்புறான். பிசாஸ் அப்படித்தான் அனுப்பிட்டே இருப்பான். அவனுக்குலாம் பிளாக் பண்ணி விட்டுரு, யாரா இருக்காலும் சரி. அப்படிலாம் யாரா அவங்க மெசேஜ் அனுப்புனாங்கன்னு வச்சுங்க, அதை பார்த்து என்ன பண்ண போறேன் நான்? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ
பலவிதமான நெருக்கடிகள், பிரச்சனைகளை பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் பல நெருக்கடிகள். வெளியே தெரிஞ்சது கம்மி, வெளியே தெரியாதது அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த காலம் ரொம்ப கலியுகமாயிருச்சு பிரதர், பாவங்கள் பெருகிருச்சு பிரதர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப இருக்கிற பாவங்கள்லாம் கம்மி. இதுக்கு முன்னாடி இதை விட கொடூரமான பாவங்கள் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவரே பூமி என்ன பண்ணாரு, ஒரு டைம் அழிச்சாரு, இன்னொரு டைம் அக்னினால் ஒரு பட்டணத்தையே எரிச்சாரு. ஏன்? அவ்வளவு பாவம். இந்த ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இதோ இன்னைக்கு புதுசா நாகரிகம் வளர்ந்த பிறகு வந்த பாவம் கிடையாது. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்று சொல்லி வாழ்கிற காலம்லாம் இதெல்லாம் பைபிள்ல எங்கேயோ நீங்கள் நானும் பிறக்காததுக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் லோத்தின் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த ஊர் பேர் என்னது? சோதோம் கொமோரா. அந்த பட்டணம் முழுவதும் அந்த பாவத்தினால் நிரம்பி இருந்தது. அதனாலதான் அந்த பட்டணத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நெருப்பு அழுத்தி அனுப்புறா. நெருப்பையே அவங்க அதுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் ஆணோட ஆண் பெண்ணோட பெண்ணுங்கிற கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டான், கடைசி நேரத்துல லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும். ஏன்னா ஆபிரகாம் ஜெபிச்சிட்டாரு. ஆபிரகாம் நீதிமான். ஆக்சுவலா ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத் பாதுகாக்கப்படுகிறார், லோத் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதனால விடுவிச்சாவணும்னு சொல்லி லோத்தை கூப்பிடுறதுக்கு என்ன பண்றாங்க, தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இவன் பாருங்க, இந்த சோதோம் குமார் படம் என்ன பண்றான், இவன் வர்றவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப பிரகாசமா இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர் கையை பிடிச்சி எடுத்தா சும்மா விடுவாங்களா? அலையலுயா. ஏய், ஏற்கனவே உங்களை அழிக்கிறதுக்கு தானே நாங்க வந்துட்டு இருக்கிறோம், நீ என்னையுமே கையை பிடிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு தான் போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. அலையலுயா. அப்படி கொடூரமான பாவங்கள் அப்போ இருந்தே இருக்குது. புதுசாலாம் எதுவும் ஒன்றும் இல்லை. கொரோனா இன்னைக்கு தான் கொரோனா, 2019 அப்புறம் தான் கொரோனானா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எகிப்தின் காலத்திலே கொள்ளை நோய்கள்லாம் வந்துருச்சு. படிக்கிறீங்களா இல்லையா பைபிள்ல? ஆமா, கொள்ளை நோயில கொள்ளையா போவோம், அவ்வளவுதான், போட்டு தள்ளிட்டே இருப்பாரு. பாம்பு அனுப்பி கொட்டு வச்சிருவாரு எல்லாத்தையும். இதெல்லாம் நடந்திருக்குது பைபிள்ல, பாத்துக்கிறீங்களா? ஆமா, இதெல்லாம் புதுசுன்னு நினைக்காதீங்க. புதுசுன்னு நினைச்சீங்கன்னா பயந்துருவீங்க மனசு. இதெல்லாம் ரொம்ப பழசு. எது ரொம்ப பழசு. மக்கள் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். இதெல்லாம் பழசு. எல்லா பாவங்களும் பழசு. ஆசீர்வாதங்கள் மட்டும் என்ன புதுசா? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லி புதுசா இன்னைக்கு பேசுறாங்க. இல்ல, இதெல்லாம் என்னைக்கோ பைபிள் இருக்குது. அன்னைக்கு வெளிப்படுத்தப்படல, இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சீசன்ல அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் நேர்த்தியா ஒரு நேரம் வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது இல்ல, தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் துக்கப்படுகிறதுக்கு, நீங்கள் வேதனைப்படுவதற்கு, நீங்க உங்க மன விருப்பம் நிறைவேறுவதற்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருக்கிறதற்கு, நீங்க சமாதானமா இருப்பதற்கு, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு நாட்கள் இருக்காதா? கட்டாயம் இருக்கும். பாருங்க, எந்தெந்த கணவர்லாம் அடங்காம இருக்கிறாங்களோ அந்த கணவர்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு முதல் கணவனே நான் தான். என்னைய பாரு பிளே பாய்லாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. வீடியோ எவ்வளோ வர சொல்லிட்டுனா போச்சுரா. சரி, ஆமா, யாரெல்லாம் அடங்காம ரொம்ப தறிவிட்டு சுத்துறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் டபக்குன்னு என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் பிடிச்சி கொண்டு வருவார். அப்படியே போட்டு ஒரு முறுக்குவார் பாருங்க. முறுக்குறதுல அங்க இருக்கிற சாரெல்லாம் வெளியே வந்துடும். பாவன் என்கிற அந்த சாரல் என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். அப்படியே முறுக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவார். இந்த பன்னீர் பார்த்துருக்கிறீங்களா? பன்னீர் தெரியுமா? ஆமாம், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் நான், ஹட்சனில் சூப்பர்வைசராக இருக்கும்போது. அப்படின்னு சொல்லிக்குவேன், ஆனால் சூப்பர்வைசர்லாம் இல்லை, லேபர் தான். வெளியே யாராவது கேட்டால் சூப்பர்வைசர் உள்ள அப்படியே அங்கே உள்ளே போனால் கோட்டை போட்டுக்கிட்டு, என்னடா இவ்வளோ நேரம் இல்லை, நான் யூரின் போயிருந்தேன். அல்லேலூயா. அங்கே எப்படி தெரியுமா, பன்னீர் எடுப்பாங்க, பாலை ஊற்றுவாங்க, பாலை வச்சுருப்பாங்க, பெரிய குண்டால இருக்கும், அதில் ஒரு கெமிக்கலை ஊற்றுவாங்க, அதான் அந்த லெமன் ஜூஸ் மாதிரி சிட்ரஸ் ஆசிட் ஊற்றுவாங்க. அதை ஊற்றினோடனே பாலில் என்ன பண்ணிடும், உடனே திரிஞ்சு அப்படியே கெட்டியாக வந்துடும். அப்புறம் அப்படியே இங்கே ஒருத்தர் நிற்பார், அங்கே ஒருத்தர் நிற்பார். பெரிய ஒயிட் கலரில் ஒரு பெரிய காட்டன் வேஷ்டி மாதிரி ஒன்று இருக்கும். அங்கேருந்து பாலை அப்படியே ஊற்றினோடனே நான் இப்படி தூக்கணும், அவர் இப்படி தூக்குவார். அவர் மேலே தூக்கும் போது அவருக்கு யாராவது மாற்றிக்கு இறக்கணும், கீழே போயிடலாம். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிரும், அந்த லிக்விட் எல்லாம் கீழே போயிட்டு அந்த மேலே திரிஞ்சு போனதெல்லாம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் போட்டு ஒரு மிஷின்குள்ள விடுவோம் பாருங்க, அதை அப்படியே அழுத்துல அப்படியே அதை முறுக்கி அப்படியே ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு இதில் கொட்டி அதை பீஸ் வச்சு அதை வெயிட் போட்டு பேக் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ரிட்ஜில் பார்க்குற நீங்கள் பாருங்கள், நீங்கள் தட்டினீங்கனாலாம் வராது, அது அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போது அதான் நினைக்கிறேன், அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு கசக்கி
அப்படியே பரிசுத்தமாக்கி பேக் பண்ணி அடுத்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நம்மளை அனுப்பிடுவார். அல்லேலூயா. அதனால சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் மனசோர்வு அடையவே கூடாது. அதான் சொன்னேன் இல்லையா, தேவனை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. ஆமா, இன்னைக்கு கூட ஜெபம் பண்றோம். ஏன் இன்னைக்கு எந்த கணவரும் மேக்சிமம் ஆஃப் கணவர் சரியில்லை? நம்ம நினைக்கிற கணவர் குற்றமா நினைக்கிறோம். இல்ல, கணவர் தான் குடும்பத்தினுடைய தலை. தலையை பாதிச்சுட்டா என்ன ஆயிரும்? மண்டைக்குள்ள இருக்கிற மூளை குழம்பிருச்சுன்னா, பைத்தியம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? நல்ல கை இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நல்ல கால் இருந்து ஒரு பிரயோஜனம். அதே போலதான் பிசாசு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இதே குடும்பத்தின் தலை ஸ்திரீயானவள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க பைபிள்ல. இங்க இப்ப எல்லாம் பசங்களா இருந்திருப்பாங்க சர்ச்சில். பிரதர், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், என் மனைவி குடிக்கிறா பிரதர், என் மனைவி அடிக்கிறா பிரதர், என் மனைவி சந்தேகப்படுறா பிரதர், எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல அங்க போயிருக்க, வேற ஒண்ணும் நடந்திருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தின் தலை கணவன் சொன்னதுனால பிசாசு போக்கஸ்ல எங்க போயிருச்சு? தலைக்கு மேல போயிருச்சு. அந்த தலையை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த தலைவரை போக்கஸ் பண்றான் அவன். அப்ப இந்த தலைவர் என்ன பண்ணிடலாம்? கரெக்டா பிள்ளை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கணவர் நிமித்தம் அந்த மனைவியை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? இவன் கொடுக்குற பிரச்சனையிலேயே அது துக்கத்திலே இருக்கும், அது பயத்திலே இருக்கும், பிள்ளைங்க எல்லாருடைய லைஃப்ல வீணா போயிடும். நம்ம பிளான் சக்சஸ்ன்னு பிசாசு நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் ஸ்திரியா வராம எப்படி வந்தாரு? ஆனா வந்தார். நிறைய பேருக்கு ஏன் இயேசு கிறிஸ்து ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலா தான் படைச்சிருக்கிறாரு. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் அளவுல உணர்வு அளவுல மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேருமே சரிசமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பைபிள். சமத்துவமே பைபிள் இருந்து தான் வெளிப்படுது. ஏன் ஆனாலும் ஏன் ஆண்டவர் வந்தாரு? இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையா பிறந்திருக்க கூடாதா? பெண் குழந்தையா பிறந்து பலியிட கூடாதா? என்ன பாவத்துக்காக ரத்தம் சிந்தக்கூடாதா? பெண் பிள்ளைகள் சிந்தலாம்ல. ஏன் ஆணா வந்தாரு? இன்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா ஆண் குடும்பத்தினுடைய தலை. சத்ருனுடைய போக்கஸ்ல இப்ப யாரதான் போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான்? குடும்பத்தில் இருக்கிற தலைகள் எல்லாம், தலையா இருக்கிற அந்த கணவர்களை எல்லாம் ஏமாற்றி வஞ்சகப்படுத்தி ஆசைகளையும் இச்சைகளையும் மோகங்களையும் கொடுத்து அடிமைத்தனங்களை கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அதே அவதாரத்திலே போய் என்ன பண்ணலாம்? எல்லாம் அவனுடைய பிளானையும் கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஆணாகவே வந்தார். இதை ஒருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாத்தியா இயேசுவே ஆணாதான் பிறந்தார், அப்ப பெண்கள் எல்லாம் கீழே தான், ஆண்கள் தான் மேலும் அப்படிங்கிறான். அவ்வளவுதான், பெண்கள் கையில கிடைச்சானா அவன் அவ்வளவுதான் முடிஞ்சாவன். அல்லேலூயா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் சபைக்குள்ள கிடையவே கிடையாது. இங்க வந்துட்டா எந்த ஜாதி, எந்த மதம், இங்க எந்த ஊரு, சேலத்தில் இருக்கிற நான் இங்க பாஸ்டர், திருச்சியில் இருக்கிற மெர்சி இங்க விசுவாசி, கேரளாவில் இருக்கிற சோனியா விசுவாசி, மலேசியாவில் இருக்கிற சகோதரி விசுவாசி, பல தேசங்களை கொண்ட சபை நம்ம இப்போ. அல்லேலூயா. பல மாநிலங்கள் இங்கே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. கேரளா, தமிழ்நாடு, நான் பிறந்த ஊர் மகாராஷ்டிரா, பல மாநிலங்கள் பல தேசங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அறியாத ஜாதியை வரவழைத்து நான் வசனம் சொல்றாரு. அதெல்லாம் இப்படிதான் நிறைவேறும். அல்லேலூயா. தேவனை சரியாக முதலாவது புரிந்து கொள்ளுங்க. இது அடிப்படை, இதுதான் ஃபவுண்டேஷன். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த கணவர், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தடை? எல்லாமே நன்மைக்கு. அல்லேலூயா. எல்லாமே ஒரே ஆன்சர், நன்மைக்கு. ஆரம்பத்தை என்னைக்கு பார்த்து முடிவு பண்ணாதீங்க, முடிவை பாருங்கள். ஆரம்பம் அற்பம் தான், முடிவு சம்பூர்ணம். நம்ம இன்னைக்கு ஆரம்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம், கடந்ததே நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைச்ச சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்களா காமிச்சமா? நான் பார்த்தனே, பார்த்தீங்களா? நான் உங்களை பார்த்தனே, நீங்க இல்லையே. ரைட், கவனிங்க. சரி, சகோதரி சோனியாவுக்கு 3வது திருமண நாள். எத்தனாவது நாள்? 3வது திருமண நாள். அதனால அவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால ஜெபம் முடிச்சோன்னே எல்லாம் கிளம்பி போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஒரு நீ ஆள் இல்லை, அதனால நான் தான் போய் ஆகணும். நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சரியா? வந்த பிறகு நான் ஜெபம் பண்றேன். அப்போ எதுக்காக இந்த நாள்லாம் நம்ம கொண்டாடுறோம்? தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக ஒரு திட்டம் இருக்கும். இல்ல பிரதர், ஒரு குடிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ண பிரதர் இல்ல, அந்த குடிகாரனை அந்த துன்மார்க்கனை சன்மார்க்கனாய் மாற்றுவதற்காகத்தான் உன்னை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார். எனக்கெல்லாம் மெர்சி மனைவியா அமையலன்னா நான் வேற வழியில போயிருப்பேன்.
ஆமாம், எத்தனை மனைவிகள் இருக்குன்னு தெரியாது எனக்கு, அப்படிலாம் போயிருப்பேன். அல்லேலூயா. தேவன் ஒரு சிலரை திருத்துவதற்காகவே என்ன பண்ணுறாரு, ஒரு சிலரை என்ன பண்ணுறாரு லைஃப்பில் கொண்டு வர்றாரு. இது எனக்கே இந்த சத்தியம் ரொம்ப நாளாக புரிஞ்சிச்சு. நான் யோசிச்சு பார்ப்பேன், மெர்சி லைஃப்பில் எனக்கு வரல, வேறு யாராவது, நான் பல பொண்கள் லவ் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொருத்தரும் மைண்டில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன இருப்பேன், அது ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா இன்றைக்கி நான் ஒரு பூசாரியாகவே திரும்பி மாறி இருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு இந்துவாக மாறிடுச்சு. சோனியாவுக்கு தெரியும், சோனியாவுடைய தங்கச்சி தான். அல்லேலூயா. ஆமாம், அப்போ இந்துவாகவே மாறிடுச்சு. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா சாமி படமாக வைக்குது. நல்ல வேலை தப்பிச்சா. பேர் எப்சி, பைபிள் இருக்கிற பேர் எப்சிஃபா. ஆனால் வைக்கிறதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் இந்து ஒப்பா சாமி தப்பிச்சுடா சாமி அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா அந்த திட்டத்துக்கு பின்னாடி கட்டாயம் என்ன இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தினுடைய முடிவு எப்படிதான் இருக்கும், சம்பூர்ணமாக தான் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, கொஞ்ச நாள் போட்டு பாருங்க எப்படி சூழ்நிலைகள் மாறுதுன்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய பொருளாதார நிலையாகட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய உறவுகளாகட்டும், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகளாகட்டும், அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறத உங்கள் கண்கள் காணும். இப்ப தெரியாது, அப்ப தெரியும். ஆமா, தேவன் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறது எல்லாமே நன்மைதான். ஒரு சில நேரத்தில் நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்கும் வந்திருக்கோம், அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும், கலக்கம் அடைகிற சூழ்நிலைகளும் வந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு பிரதர்? தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறார். எவ்வளவு தூரம் சோதனையை சகிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களால சகிக்கவே முடியலன்னா நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? வாங்குங்க, 2 அடி கணவர்கிட்ட வாங்குங்க, 2 அடி மனைவிட்டையும் வாங்குங்க, தப்பு இல்லை. ஒவ்வொரு அடிக்கும் பிரதிபலன்கள் உண்டு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2த்துக்கும் பொருந்தும், பிளஸுக்கும் பொருந்தும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய டைமுக்காக ஜஸ்ட் அவர் வெயிட் பண்றது அவருடைய டைமுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிருக்கிறார். 2025 ஜூன் மாசம் 8ஆம் தேதி என் மகளுக்கு விடுதலை நாள்னு அவர் அன்னைக்கே குறிச்சிட்டார். எப்ப குறிச்சாரு? உலகமே உண்டாவதற்கு முன்பதாக என்ன பண்ணிட்டாரு? குறிச்சிட்டாரு. நம்ம ஒர்க்கு அந்த நாளுக்காக காத்திருப்பது மாத்திரமே. நெருக்கங்கள் பெருக்கங்களாய் மாறும். ஒரு பாட்டே இருக்குது, எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே என்றும். அழைத்தவர், உங்களை அழைச்சவரே முன்னாடி போயிட்டு இருக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவனிங்க, ஒரு பெரிய இருட்டுக்குள்ள போறீங்க, பயங்கர கருகுமன் இருக்குது, இங்க இருந்து அங்க போயே ஆகணும், அடுத்த 5 நிமிஷத்துல அங்க பஸ் வந்துடும், அந்த பஸ்ஸை போய் பிடிச்சே ஆகணும். இருட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க, தனியா நின்னீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு, அவரும் அந்த பஸ்ல தான் போய் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் லைட்டு வச்சிருக்கிறாரு, லைட் அடிச்சுட்டு அவர் பாட்டு வேகமா போயிட்டே இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே போயிடுவீங்க. பயப்படுவீங்களா? முன்னாடி ஏதாவது பேய் வந்துடும், இந்த பக்கம் ஏதாவது சிங்கம் வந்துடும், புலி வந்துடும், பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. ஏன்? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார், அவர் ரொம்ப பலவான், அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பலவானா இருக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, தைரியமா இருக்கிறாரு, முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடி போறதுக்கு என்ன? அதான் வசனம், அந்த வசனத்துடைய அர்த்தம், அழைத்தவர் முன் செல்கிறார். இன்னைக்கு அழைச்சவர் முன் செல்கிறாருங்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா பயந்துருவோம். சார், நேற்று நைட்டு 10 மணிக்கு நான் கிளம்புனேன் ஊர்ல இருந்து, விடிய காலம் 4 மணிக்கு வந்து சேர்ந்தேன். பயங்கர ரஷ்ஷு. நேற்று முகூர்த்த நாள் வேற, எல்லாம் லீவும் வேற ஸ்டார்ட், சனி ஞாயிறு, அதனால எல்லாம் கிளம்பி போறாங்க ஊருக்கு. பஸ்ஸே ரஷ்ஷா இருக்குது சேலத்துக்குள்ள. உள்ள பஸ் ஸ்டாண்ட்லயே பஸ் ஃபுல்லாயிருச்சு, திருச்சிக்கு பஸ். அப்போ அப்படியே நானும் சரி வேற வழி இல்லை, சீக்கிரமா போய் ஆகணுமே, காலையில் ஆராதனைக்கு வரட்டுமே அப்படிங்கிறதுனால பேக் எடுத்துட்டு உள்ள போயிட்டே இருக்கிறேன். அப்படியே நவருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அங்க பார்த்தா ஒரு இடம் காலியா இருக்குது. ஒரு இடம் என்ன பண்ணுது? காலியா இருக்குது. பக்கத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, காலியா இருக்குது. சுத்தி எல்லாம் யாரும் அந்த பக்கத்துல உட்காரவே மாட்டேங்கிறாங்க. இது என்னடா வம்பா இருக்குது, சகோதரி தானடா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது சகோதரி அல்ல, அது திருநங்கை. அப்பதான் தெரிஞ்சு சகோதரினே அவனா உட்காந்துருப்பான் கண்டிப்பா. ஆஹா, நல்ல வாட்டமா போச்சு நைட் நேரம் அப்படின்ட்டு. அவன் அது ஒரு திருநங்கை அப்படிங்கிறதுனால யாருமே உட்கார மாட்டேங்கிறான். திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டு நின்றுட்டே இருக்கிறான். ஓ, 3.5 மணி நேரம் நீ நிக்க தயாரு, ஆனா உட்கார. நான் போனேன், அக்கா ஆள் வராங்களா அப்படின்ட்டேன். இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வச்சுக்கிச்சு. நான் உட்காந்துட்டேன், அவ்வளோதான். என்ன இப்போ? அல்லேலூயா. அவன் பார்த்தான், திருப்பி முழிச்சான், என்னடா அவன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் லைஃப்ல எந்த திருநங்கை பக்கத்துல போனதே இல்லை, பார்த்தாங்கன்னாவே ஓடிடுவேன் அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஆண்டவர் மாத்திர இருதயத்தை மாற்றுகிறார், தைரியத்தை தருகிறார்.
இப்ப அந்த தைரியம் இருந்ததுனால என்ன பண்ண முடிஞ்சு, என்னால அழகா உட்காந்துட்டு 3.5 மணி நேரம் டிராவல்னாலும் ரிலாக்ஸா வர முடிஞ்சிச்சு. என்னை வெறிச்சு வெறிச்சு பார்த்து வந்தவங்களாம் கடைசி வரைக்கும் நின்றுட்டே தான் வந்தான். நீ உட்காந்துருக்க வேண்டியது தானே, உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, அதை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. உனக்கு அப்புறம் தான் நான் லேட்டா தான் வந்தேன், ஆனா வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. இப்படிதான் ஆவிக்குரிய மண்டலமும் வாய்ப்புகள் என்ன ஆகும், சரிசமமா என்ன பண்ணும், கொடுக்கப்படும். விஷயம் அங்கிருந்து கத்தாத, இங்க வந்து தூக்கிட்டு போ, கத்திட்டா வந்துருவார் அவரு. உடனே நீ சொன்னியும் அடுத்த வாரத்தில் வந்து ஜாகின் விஷன் கட்டு. இனிமேல் என்னைக்கு அவன் அச்சா மாதிரி வரானோ அப்பதான் கூட்டு வரணும் இனிமேல் சர்ச்சைக்கு. அல்லேலூயா. பெரியவனை விட சின்னவனை அடக்க முடியலைங்க. இங்க பாரு, இங்கே விட்டுட்டு போயிடலாமா, பேசாம சோனியாட்ட விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். பார்த்துங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 54:10. ஆண்டவர் இந்த நாளில நமக்கு தருகிற ரேமா வார்த்தைகள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை, என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது, விலகாது. கிருபை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல, அது ஆசீர்வாதத்தை உருவாக்கக்கூடியது. கிருபைங்கிறது என்னது இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல, வாக்குத்தத்தத்தையே உருவாக்கக்கூடியது கிருபை. ஆசீர்வாதத்தையே உருவாக்கக்கூடியது கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே என்னன்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா கிருபை உங்களை விட்டு விலகாது, உங்க குடும்பத்தை விட்டு விலகாது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த கிருபை என்ன பண்ணும், வர்ஷிப்ல நான் சொன்ன மாதிரி அந்த கிருபை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டா போதும். அதிகாலையில இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது வானத்திலிருந்து மண்ணா என்ன பண்ணும், பொழியும். அது என்ன பண்ணி வச்சுக்கணும், சேகரிச்சு வச்சுக்கணும். அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்க கூடாது, அன்னைக்கு உண்டானதுக்கு சேர்த்து வச்சுக்கணும். அது போல தாவீதும் அதுதான் சொல்றார், காலைதோறும் ஒரு கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கிருபை, நாளைக்கு ஒரு கிருபை, நாளானைக்கு இன்னொரு கிருபை, ஒவ்வொரு நாளும் கிருபை. கிருபைனா என்ன பிரதர், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு அவன் தகுதிக்கு மீறி கொடுப்பதுதான் கிருபை. புரியுதா உங்களுக்கு? எனக்கே ரொம்ப நாளா புரியல, எப்படி உங்களுக்கு புரியுது? நானும் பல சபையில சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. கர்த்தர் பவுல் போதிக்கும் போது லீதியாருடைய இருதயத்தை திறந்தது போல உங்க இருதயத்தை திறந்துடுறாரு போல. அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒருவனுக்கு அவன் தகுதிக்கு மேலாக கொடுக்கப்படுவதற்கு பெயர் தான் கிருபை. ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா ஒரு 2 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறான். என்ன பண்றான், 2 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறான். அவனுக்கு நான் என்ன பண்றேன், இந்த என் சொத்துல உனக்கு பாதி அப்படின்னு பத்திரத்தை எழுதி அவன் கையில கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது, அவன் கேட்டது என்னது, 2 rupees ஒன்லி. நான் கொடுத்தது என்னது, சொத்தில் பாதி. அதுதான் கிருபை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான் கொடுக்குறார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான். எவ்வளவுதான் கேட்டிருப்பீங்க, ஒரு 10 கோடி கேட்டிருப்பீங்களா? அவருடைய சிந்தனைகள்லாம் நம்மளால எட்டவே முடியாது. அவர் பல கோடிக்கு உங்களை அதிபதி ஆக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கேட்டதெல்லாம் கொஞ்சம், ஆனால் அவர் நமக்கு தருவதெல்லாம் அதிகம். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதும் தான் நம்மளுக்கு மைண்ட்ல ஏத்திட்டாங்க. நான் சொல்றேன், வேண்டிக் கொள்றதையும் விட்டுருங்க, நினைக்கிறதை விட்டுருங்க. இப்ப அவர் செய்யறதுக்குள்ள வாங்க. அவருடைய ஒர்க் என்னது, மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, யார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்களோ அவங்களுக்கு மிகவும் அதிகமாய் ஆசீர்வாதம். சொல்லுங்க இன்னொரு தடவை, மிகவும் அதிகமாய். அல்லேலூயா. சாதாரணமாய் தருகிற ஆண்டவர் அல்ல, மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை பவுல் சரியாக உணர்ந்திருந்தார். தேவனுடைய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலர்கள் அதை சரியாக புரிந்திருந்தார்கள். அவங்க நாளைக்காக கவலைப்பட்டதே கிடையாது. அந்த நாளுக்குள்ள பிரவேசிச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு போக்குவரத்துக்கு என்ன பண்ணுவோம், எதை பத்தியுமே கவலைப்படல. ஏன்னா அழைத்தவர் முன் செல்கிறார். போனவர் என்ன பண்றாரு, முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறாரு. அவர் பின்னாடி நீ போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அவருக்கு பின்னாடி திரளான கூட்டங்கள் போனாங்க.
அந்த கூட்டத்தில் 3 வகையான பீப்புள்ஸ் இருந்தாங்க, 3 கேட்டகரி பீப்புள்ஸ் இருந்தாங்க. யார் யாரு? முதல் கூட்டம் யாருன்னா, அவரை குற்றம் சாட்டுவதற்காகவே அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் பாருங்க, ஏதாவது ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாரு, உடனே எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம் அப்படின்னு வந்துருவானுங்க. யார் அவனுங்க? அதான் யாரு? சதுசேயர்கள், பரிசேயர்கள். இவங்களுக்கு என்ன வேலை இங்க? ஜீசஸ் பின்னாடி அவங்க வராங்க, யோசிச்சிருக்கிறீங்களா? குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒண்ணு. ரெண்டாவது ஒரு கூட்டம் வந்துச்சு, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 4 கூட்டம். சரி, 3வது கூட்டம் ஒண்ணு. 3வது வகையான ஒரு கூட்டம் இருந்துச்சு, சோறு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு என்ன தெரியாது, ஜீசஸ் என்ன பண்றாரு, யாருக்கு அற்புதம் பண்றாரு, கண்ணை திறக்கிறாரா, காதை திறக்கிறாரா இல்ல. ஜீசஸ் பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? பெரிய சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடியே போனுச்சு. 4வதா ஒரு கூட்டம் போனுச்சு, அதுதான் வசனத்தை கேட்கிற கூட்டம். வசனத்தை, இந்த 4 கூட்டம் இப்பவும் உங்களை சுத்தி இருக்கும். நீங்க நல்லா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்களேன், உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. உங்களை குற்றம் சாட்டுவதற்காக ஒரு சிலர் கூடவே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கணவர் மனைவி அப்படி ஆகி போச்சு. குற்றம் சாட்டுவதற்காக உங்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சா போதும்னே ஒரு கூட்டம் இருக்கும், அதுவும் உங்க கூடயே இருக்கும். இப்படி இயேசு கிறிஸ்து பின்னாக சென்ற அந்த திரளான கூட்டங்களே இந்த 4 வகையில ஆன பீப்புள்ஸ் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தான் பாக்குறாரு? நீ என்னை குற்றம் கண்டுபிடிக்க தானே வர, நீ பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல. ஏன்? அவருடைய நோக்கம் என்ன? பிதாவானவர் அவருக்கு அன்னைக்கு வச்சிருக்கிற அசைன்மெண்ட் அவர் கம்ப்ளீட் பண்ண, அவ்வளவுதான். நீ யார் வேணா வா, நீ குற்றம் சாட்டுறதுக்கு வா, இல்ல என்னைய என்கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் மட்டும் கிடைச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு வரியா, சரி வா, பரவாயில்ல வா. யாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, அவாய்ட் பண்ணவே இல்ல. நீ என்கிட்ட தேவைக்காக மட்டும் தானே வர. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, மனைவிமார்கள், நீ தேவைக்காக மட்டும்தாயா பேசுவ, இல்லைன்னா பேசவே மாட்டேன் அப்படிப்பாங்க. அப்பா அம்மா எல்லாருக்கும் அப்படிதான். ஆண்டவர் பின்னாடி அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு. தேவைக்காக வந்த கூட்டம் இருந்துச்சு, சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றம் சாட்டுவதற்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. கடைசியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும்னு சொல்லி கூட்டம் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு கூட்டம் தான் ஆண்டவருக்கு யூஸ்ஃபுல். 4 கூட்ட மக்கள் கூட வராங்க. இந்த 4 கூட்ட மக்களுக்குள்ள ஒரே ஒரு கூட்ட மக்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னா வசனத்தை கேட்டார்கள். வசனத்தை கேட்டார்கள்னு பல இடத்துல இருக்கும். அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார். இதெல்லாம் கடைசியில் முடியும். அந்த சுவிசேஷ பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுட்டே இருக்கிறான். இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேட்டவங்க யார் தெரியுமா? 5 அப்போ 2 மீன் கும்பல். எத்தனை நாள் கேட்கறாங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்பா கரெக்டா. 5 அப்போ 2 மீன் கும்பல், ஒரு கும்பல், பெரிய கும்பல், 5000 பேர் இருந்தாங்களே. அவங்க எத்தனை நாள் வசனத்தை கேட்டாங்க தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் 5 அப்போ 2 மீன் 5000 போயிருக்குன்னு, மீதம் துணிக்கு எடுத்தாங்களே பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அதுக்கு அவன் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கிறான்? 3 நாள் மட்டும். எப்படி 3 நாள்? முடியுமா உங்களால? நம்ம ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருவோமா? 3 நாள் கூட்டம், இரவும் பகலும். கேட்பீங்களா? 2 மணி நேரம் கேட்கறதுக்கே டைம் பார்ப்போம். 11:30 எப்படா ஆகும்? 11:30 ஆனாலும் ஒரு சில இடத்துல முடிக்க மாட்டானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் மனசுல. அங்க எப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறான்? 3 நாளா உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. காலையிலையும் கேட்கிறான், நைட்டும் கேட்கிறான். திருப்பி அடுத்த நாள் காலையிலையும் கேட்கிறான், நைட்டும் கேட்கிறான். அதுக்கப்புறமும் காலையிலையும் கேட்கிறான், நைட்டும் கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? பசியே உண்டாகுது. ஆண்டவரா முடிக்கிறார், போதும்பா 3 நாள் ஆச்சுப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்பதான் சாப்பாடே யோசிக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு சாப்பாட்டு கூட என்ன இல்லை, நினைவே இல்லை. அவ்வளோ வார்த்தையை கேட்கிறான், அவ்வளோ வார்த்தைக்கு. அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு மனதுருகினார்னு இருக்கும் அந்த இடத்துல. திரளான ஜனங்களை பார்த்து மனது என்ன, ஏன் மனது இருக்குனாரு? இவ்வளவு தாகமா கேட்ட வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்கு என்ன இல்லையே, உணவு இல்லையா? இங்க பாரு ஒரு அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லி வாங்கினாரு 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதிச்சாரு, வச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சப்பாத்தி வந்துகிட்டே இருக்குதான். அல்லேலூயா. ஆமா, திடீர்னு மேஜிக்லாம் பண்ணிடலாம். அந்த அப்பம் வந்து 5000 மாறல. அதே அவர் ஆசீர்வதிச்சாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சீசர் கையில என்ன பண்ணாராம், பிட்டு கொடுத்தார். அவ்வளவுதான். ஒரே சப்பாத்தி எடுத்துக்கிட்டாரு, பிக்கிறாரு, கொடுக்குறாரு. திரும்பி அந்த சப்பாத்தி முளைச்சு வந்துருச்சு. திரும்பி பிக்கிறாரு, இவ்வளோ கொடுத்துட்டே இருக்கிறாரு, வந்துகிட்டே இருக்குது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதம் இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில தொடங்கட்டும். அல்லேலூயா. நீங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கட்டும். பணமாகட்டும், நகையாகட்டும், எதுவா இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாகட்டும், நீங்கள் எடுக்க 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 அது ஊற்றாக மாறுவதா. அல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையில குறைவே இல்லை. ஏன்னா நீங்க வசனத்தை கேட்கிறீங்க. அன்றைக்கு வசனத்தை கேட்டவர்களுக்கு 5 அப்பம் 2 மீன்றை
ஆசீர்வதித்து கொடுத்தார் என்றால், இன்றைக்கு வசனத்தை தீவிரமாய் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில குறைவில்லாத நன்மைகளை தேவன் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் வேதாகமத்தில் உண்டு. ஒரே ஒரு வழியை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், சாரி அது இல்ல, எபிரேயர் 12:15 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் 10:29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. சரி, 1 பேதுரு 1:2. அதெல்லாம் பாயிண்ட்ஸ், டைம் இல்லாதனால நான் சொல்லல, வருகிற வாரங்களில் சொல்றேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 1:2. வாசிங்க வாசிங்க. அப்படியா இருக்கு? பெருக கடவுள். ரைட், அந்த வார்த்தைக்காக தான். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு. அங்க பரதேசினே சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நினைக்கிற பரதேசினா திட்டுறதுன்ட்டு. பரதேசினா ஃபாரினர், இந்த தேசத்தை சாராதவன் ஃபாரினர், அவ்வளவுதான். ஆமா, அதனாலதான் பரதேசி சொல்லப்படுறது. இல்லை பைபிள்ல பரதேசின்னு சொல்லப்படுறதுன்னு நினைக்காதீங்க, ஃபாரினர். அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருக கடவுது. பெருக கடவுது அப்படின்னா அது ஒரு கமாண்ட்மெண்ட், அது ஒரு கட்டளை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெருக வைத்தார் என்றால் சமாதானம் பெருகும். அதனாலதான் அது எப்பவுமே பாருங்க, கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும். அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் வரும், கிருபையும் சத்தியமும். அப்படியே வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த கிருபை மட்டும் நீங்க அதுல வளர ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல பெருக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சமாதானம் உண்டாகும். சமாதானம் எப்ப தெரியுமா உண்டாகும்? உங்க மன விருப்பங்கள் எல்லாம் என்னைக்கெல்லாம் நிறைவேறுதோ அன்னைக்குதான் சமாதானம் உண்டாகும். இதுதான் ஷார்ட்கட். ஷார்ட்கட், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஷார்ட்கட் என்ன? கிருபை, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கிருபையில பலப்பட சமாதானம் உங்க வாழ்க்கையில பெருகிடும். அப்ப சமாதானம் பெருகணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்தாகணும்? அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தே ஆக வேண்டும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ, நீங்க என்ன மன விரும்பினீங்களோ அது நடந்தே ஆக வேண்டும். உங்களுடைய சரீரத்துல வியாதி நீங்கியே ஆக வேண்டும். உங்களுடைய பலவீனங்கள் மாறியே ஆக வேண்டும். இதெல்லாம் நடந்தா தானே சமாதானமா இருப்பீங்க, இல்லைன்னா சமாதானமா இருந்துருவீங்களா? அதான் இப்ப இந்த கிருபை என்ன பண்ணும்? உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். இந்த கிருபை எப்படி பெருக்கிறது? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது பெருகும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தேவன் சொன்னல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தான் பெருசா நினைச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியும், எவ்வளவு நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருங்க. எதுக்காக பிரதர் நன்றி சொல்றது? இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. என்ன இருக்கோ அது நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு பழைய சோறா நன்றி சொல்லுங்க, நாளைக்கு கறி சோறு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கறி சோறா, அதுக்கு நன்றி சொல்லுங்க, நாளைக்கு அதை விட பெஸ்டான ஃபுட்டை தேவன் தருவார். இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸுக்காக நன்றி சொன்னீங்கன்னா அடுத்த, அதான் உங்களுடைய நன்றிகள் தான் கிருபை என்ன பண்ணுது? பெருக்குது. உங்ககிட்ட இப்ப இன்னைக்கு ஒரு 100 கிருபை இருக்கு சார். இந்த 100 கிருபை வச்சு எத்தனை நாள் நீங்க வாழ முடியும்? 100 நாள் வாழ முடியும். அப்ப 101வது நாளுக்கு கிருபை எப்படி வேணும்? இந்த 100 கிருபை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க பண்ற ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு 1/2 hour ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த 100 கிருபை என்ன ஆயிரும்? 110 மாறிடும். இப்படி கால்குலேஷன் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த 110 ஆயிருச்சா? இப்ப இந்த 110 கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்த நாள் திருப்பி ஆண்டவருக்கு என்ன பண்றீங்க? நன்றி சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்ப இந்த 110 என்ன ஆயிருச்சு? 130 மாறிடுச்சு. இப்படிதான் கிருபை பெருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவாக தேவனுக்கு நன்றிகளை சொல்லி ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறீங்களோ சொல்லுங்க. நான்லாம் நடக்கிற ரோட்டுக்காகலாம் நன்றி சொல்லுவேன். இந்த அலங்கலப்பூர்ல இருந்து கொலகானத்து வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரோடு பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல 3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். அதே போல இந்த அலங்கலப்பூர்ல இருந்து புள்ளம்பாடி வரைக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா அதை விட மோசமா இருக்கும். போயிட்டு மெர்சிலாம் டியூட்டி, அப்ப நான் வடுகர்பேட்டையில குடியிருக்கும் போது டியூட்டியில கொண்டு வந்து மெர்சியை விட்டுட்டு ரிட்டர்ன் போறதுக்குள்ள பயங்கரமான நெருக்கடியா இருக்கும். ரோடு அவ்வளவு மோசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீட் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அப்ப நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த ரோடுக்காக நன்றி. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா கிருபை பெருகும். அப்ப 130ங்கிறது அடுத்த நாள் 160 மாறிடுச்சு.
திருப்பி ஸ்தோத்திரம் பண்றீங்க, என்ன ஆயிடுச்சு? 160ங்கிறது 200 மாறிடுச்சு. இப்படிதான் உங்க வாழ்க்கையில கிருபை பெருகணும். பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ண தெரியும், ஆனா ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது. ஆண்டவரே நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, நல்லா படிக்கணும். படிச்சு என்ன பண்ண போறோம்? நாங்களாம் படிச்சுட்டு தான் சும்மா தான் இருக்கிறோம். இல்லையா? படிச்சு என்னங்க பண்றது? சோனியா பிஎஸ்சி நர்ஸுங்க, சும்மாலாம் இல்லை, படிப்புங்கிறது அத்தியாவசியம் தான். இன்னைக்கு படிப்பை பெருசா கொண்டு போயிட்டாங்க. தேவனுடைய தயவு தான். இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன், நான் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்றேன். நான் இருக்கிற பொசிஷன் ஒரு எம்பிஏ கேட்டகரி. எம்பிஏ படிச்சவன என்ன வேலையில் இருக்கணும் அந்த வேலையில் நான் இருக்கிறேன், ஹெச்ஆர் மேனேஜர். அல்லேலூயா. டிகிரியே முடியல, ஆனா என்ன கிடைச்சிருக்குது வேலை? அதுதான் தேவனுடைய தயவு. தேவன் மீது உங்களுக்கு தேவனுடைய தயவு உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா போறது அடிமையா தான் போவான். முடிவு பாத்தீங்கன்னா அவன் தான் அதிபதி அந்த தேசத்துக்கு. யாரு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். முட்டாய் தரேன். நிறைய பேர் கேட்டீங்க, முட்டாய் இல்ல சொல்லிட்டீங்க. அதனால லேலூயா. போறது எப்படிதான் போறான்? அடிமை. அடிமைன்னா சாதாரண இல்ல, என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். நில்லுனா உட்காரணும், ஓடணும். அந்த மாதிரி வேலைக்கு அமுச்சு விட்டாங்க யோசேப்பை தூக்கி. நடந்தது என்ன? அது அவனுடைய ஆரம்பம் அப்படி இருந்துச்சு. முடிவு வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? யோசேப்புடைய அனுமதி இல்லாமல் ஒருவருடைய எப்படி கொண்டு போயிட்டாரு பாருங்களேன். அதுதாங்க தேவனுடைய தயவுங்கிறது. நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க, அவங்கள நான் வேலை வாங்குறேன். இதுக்கு எதுக்காக தகுதி எனக்கு இருக்கா? இல்ல. குவாலிஃபிகேஷன் இருக்கா? இல்ல. சரி, அனுபவமா இருக்குதா? நோ. எந்த அனுபவம் இருக்குது? ஹெச்ஆர் மேனேஜர் ஒன்றும் இல்லை. ஆனாலும் தேவன் இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அதுதான் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற தயவு, தேவனுடைய ஃபேவர் ஆஃப் காட். நீங்க டெய்லி அதான் நான் சொல்றேன். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பிள்ளைங்களை தலையில கை வச்சு இனிமேல் ஜெபம் பண்ணாதீங்க, கையை வச்சு பிளஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மகனுக்காக ஸ்தோத்திரம், இவனுக்கு கொடுத்த கண்ணுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, காலுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க ஊனமா பிறக்கிறாங்க யோசிக்கிறீங்களா? இவனுக்கு கொடுத்த மூளை அறிவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்க வாழ்க்கையில பெருகும். மிரட்டி அடிச்சு உருட்டுறதுலாம் ரெண்டாவது, செகண்டரி. பிரைமரி என்னது? தேவ ஆவியினால் அருளப்பட்ட அந்த வார்த்தையினால் என்ன பண்ணும்? கணவர் தூங்கும்போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அடிச்சிடாதீங்க. கிருபை பெருகட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கணவருக்காக ஸ்தோத்திரம். அவர் குடிச்சிட்டு மாப்பிள்ள தான் தூங்குவார், ஏய் இங்கடே இருக்கிற, கிருபை பெருகட்டும் சொல்லுங்க. கிருபை பெருகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போக வேண்டியதுல என்ன பண்ணிடும்? போயிடும். ஆண்டவர் போட்டுருவார். பிடிச்சாருல சொன்னா சாத்துக்குடி ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுருவார். போட்டு பன்னீராக்கி கொடுத்தாருன்னா அவ்வளவுதான். அப்புறம் பாருங்க, குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியா தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். அவருடைய கிருபை உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு விலகாது. தேவ சமூகத்துல மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருங்க. எதை குறித்து என்ன பண்ணாதீங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எதோடு கூடிய எங்க ஸ்தோத்திரம் வருது நம்மளுக்கு? ஜெப விண்ணப்பம் நிறைய வருது, ஸ்தோத்திரம் அதுல வருதா? பாயிண்ட்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்புறம் தான் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு. ஸ்தோத்திரமே பண்ணாம ஜெபத்தையும் வேண்டுதலையும் தெரியப்படுத்தி ரொம்ப லேட் ஆகும். ரிசல்ட் வருவதற்கு. ரிசல்ட் சீக்கிரமா வரணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன தெரியும்? நன்றி சொல்லிட்டே இருங்க. சொல்ல கிருபை பெருகும். கிருபை பெருக வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். கிருபை பெருக வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். கிருபை பெருக வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். அல்லேலூயா. நிச்சயமாக தேவர் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு தந்தேன். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னீர். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் உமது தெய்வீகமான கரம் வைக்கப்படுவதா, ஒவ்வொருவரின் மீதும் உமது கிருபையின் கரம் வைக்கப்படுவதா. உமது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து ஒரு சமயம் வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த நெருக்கம் என்று சொல்லி கவலையோடு இருப்பார்களானால், இன்றைக்கு அந்த கவலைகள் எல்லாம் மாறுவதாக,
அந்த பொய்யான கவலைகளை தந்து உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள், வஞ்சகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிந்து விழுவதாக, தேவ தயவு பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஸ்தோத்திரத்திலே நாங்கள் பெருகணும். வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தில் நீங்கள் பெருகுவீர்கள். அது ஸ்தோத்திரத்தில் பெருகும் பொழுது கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த ரகசியத்தை நாங்கள் உற்று உணர்ந்து அதன்படி செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, கடந்த நாட்களிலே 3ஆம் திருமண நாளை ஆண்டவரே 3ஆம் வருடத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை காண்கிற சகோதரனையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களால் விதைக்கப்படுகிற இந்த உணவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஏற்ற பிரதிபலன்களை தந்து நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டுவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.